பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். கோபி ராதிகா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பாக்கியாவை ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேசுறாரு. முன்னாடி நான் பாக்கியா கூட வாழ்ந்துட்டு இருக்கும்போது இருந்த பாக்கியா அவளுக்கு எதுவுமே தெரியாது. அவளை எப்பயும் நானும் எங்கள் அம்மாவும் அவமானப்படுத்திக்கிட்டே இருப்போம். படிக்காத பாக்கியா இவளால் பெருசாக என்ன செய்ய முடியும்னு கூட நான் கேட்டிருக்கேன். ஆனால் மறுபடியும் இப்போ நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் பாக்கியாவோட உண்மையான நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். பாக்கியாவோட அருமை பெருமை என்னன்னு எனக்கே தெரிய வந்திருக்கு ராதிகா. பாக்கியா எல்லாத்துலேயும் ரொம்பவே தெளிவான முடிவெடுக்கிறா. ஏன் நம்ம எல்லாரும் குடும்பமாக இங்கே வரும்போது இந்த வீட்டில் தங்க பாக்கியா பணம் கேட்டா பார்த்தியா, அதுலேயே பாக்கியாவை பற்றி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். முன்ன இருந்த பாக்கியா இப்போ இல்லை. பாக்கியா சாதிக்கணும்னு நினைக்கிறா. இந்த குடும்பத்தை தனியாளாக இருந்து யாருடைய உதவியும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. கண்டிப்பாக பாக்கியா நினச்சது செஞ்சு முடிப்பா. பாக்கியாவை பற்றி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பாக்கியாவை பற்றியே ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசிகிட்டு இருக்காரு கோபி. இதெல்லாம் பார்க்கும்போது ராதிகா நினைக்கிறாங்க, இந்த கோபி கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறிட்டு வராரு. பாக்கியா மேலே இருக்கிற பாசம் இங்கே கோபிக்கு கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அதனால தான் இத்தனை நாள் நம்மளை தேடி வராமல் நம்ம மேலே கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருந்திருக்காரு போல கோபி. சீக்கிரமாகவே இங்கேருந்து கோபியை கூட்டிகிட்டு போயிடணும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் பாக்கியா தான் முக்கியம்னு கோபி நினைக்க ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா பாக்கியாவுக்கு எதுவுமே தெரியாது. நான் நினச்ச மாதிரி பாக்கியா இல்லைன்னு தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்போ பாக்கியா கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தனி ஆளாக இருந்து ஹோட்டலோட ஓனர் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோபி சம்பாதிக்கிறத விட அதிகமாக சம்பாதிக்கிற பாக்கியாவோட மனசை இப்போ தான் கோபி புரிஞ்சிருக்காரு. அதனால கோபி பாக்கியா பக்கம் சாஞ்சிராம இன்னும் இங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு இந்த வீட்டில் இருந்து நான் கோபி மயூனி எல்லாருமே புது வீட்டுக்கு போயிடணும். அது மட்டும் இல்லாமல் மயூ இந்த ரூமில் கூட தங்க இடம் இல்லை. எத்தனை நாள் தான் மயூ பாக்கியாவோட ரூம்லேயும் இருக்க முடியும்? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. கொஞ்ச நாள் தான் இங்கே இருக்கணும். சீக்கிரமாகவே இங்கேருந்து கோபியை கூட்டிகிட்டு நம்ம புது வீட்டுக்கு கிளம்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ராதிகா. இங்கே கோபியும் 10 நாள் இங்கே பாக்கியாவோட வீட்டில் தங்குறதுக்காக பணத்தெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாரு. இதை கையில் வாங்கின பாக்கியா சொல்கிறாங்க, இந்த பணம் 10 நாளைக்குள்ள பணம் தானே, அப்போ 10 நாளில் மட்டும்தானே இங்கே இருப்பீங்க, 10 நாளுக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கே கிளம்பி போயிடுவீங்கல்ல அப்படின்னு கோபியை பார்த்து கேட்க, அதுக்குடனே ராதிகாவும் கண்டிப்பாக பாக்கியா நாங்கள் 10 நாள் தான் இங்கே இருப்போம், அதுக்கப்புறமா நாங்கள் எங்கள் புது வீட்டுக்கு போயிடுவோம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, அதுக்கு கோபியும் என்ன ராதிகா நீ அப்படிலாம் சொல்லிட முடியாது, அம்மாவை விட்டுட்டு அது எப்படி உடனே கிளம்ப முடியும், அம்மா கிட்ட இதை கேட்க வேண்டாமா, பாக்கியா 10 நாளைக்கு பணத்தை வாங்கிக்கோ, 10 நாளுக்கு அப்புறம் நாங்கள் இங்கேயே இருந்தோன்னா அதுக்கு தேவையான பணத்தையும் கொடுத்துட்றோம், நீ கவலைப்படாத பாக்கியா அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு கவலைப்பட போகிறேன், இங்கே இருக்கிற வரைக்கும் பணம் கொடுத்து தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக ராதிகா மயூன்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு தனியாக போயிட்டு சந்தோஷமாக இருக்கிற வழியை பாருங்கள், உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கேயே இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வராது அப்படின்னு கோபிக்கிட்ட சொல்லிட்டு பாக்கியா போயிடுறாங்க. உடனே கோபியும் பதில் பேச முடியாமல், என்ன இந்த ராதிகா இந்த பாக்கியா வீட்டில் 10 நாள் தான் இருக்கணும்னு சொல்கிறா, அம்மா இதெல்லாம் கேட்டால் என்னை விட மாட்டாங்களே, நான் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, என் பசங்க கூட ஒத்துமையாக சந்தோஷமாக இங்கேயே இருக்கணும்னு தானே நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் பாக்கியா எப்போ இந்த வீட்டிலேருந்து போகிறீங்கன்னு கேட்குறா, இன்னொரு பக்கம் ராதிகா இந்த வீட்டில் கொஞ்ச நாள் தான் இருப்போம், சீக்கிரமாக கோபி நான் மயூனி எல்லாருமே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதுக்கிடையில் அம்மாவை எப்படி சமாளிக்க போகிறேன், இனியா கேட்குற கேள்விக்கு எப்படி பதில் சொல்ல போகிறேன்னு தெரியல அப்படின்னு குழப்பத்தில் இருக்கிறாரு கோபி. இப்படி கோபி பாக்கியாவோட வீட்டில் தங்க பணம் கொடுக்கறதெல்லாம் பார்த்துட்டு ஈஸ்வரி ரொம்பவே கோவப்படுறாங்க. பாக்கியா என்ன செஞ்சிட்ருக்க, இது உன் வீடாக இருக்கலாம், இருந்தாலும் கோபி கிட்ட போய் பணம் வாங்கிட்டு வீட்டில் தங்க வைக்கிறியே, இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குடனே பாக்கியாவும் இதில் என்னத்த தப்பு இருக்குது, நம்ம வாழணும்னா பணம் அவசியம் தானே, அதுக்காக தானே ஹோட்டலில் போய் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், பணமே இல்லாமல் எப்படித்த சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துறது, கோபி உங்கள் பையனாக இருக்கலாம், ஆனால் அதுக்காக அவர் குடும்பமாக வந்த உடனே இங்கே தங்க வைக்கிறதுக்கு நான் என்ன இங்கே வாடகைக்கு வீடு தரேன்னு சொல்லி இங்கே வெளியிலையா எழுதி போட்டிருக்கேன், அப்படியெல்லாம் இல்லைல்ல, அவர் ஏதோ குடும்பமாக வந்தார், உடனே மயூவியும் ராதிகாவையும் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க இங்கே தங்கிட்டு போகட்டும் அப்படின்னு விட்டேன், ஆனால் அவங்க சமைக்கிறது இங்கே தங்குறதுன்னு எல்லாமே செய்யும்போது அதுக்கு அவங்க பணம் கொடுத்து தானே ஆகணும், இங்கே ராதிகா என் ஃப்ரெண்டு, அதுக்காக எப்போ வேணாலும் இங்கே தங்கலான்னு நான் சொல்ல முடியுமா, இல்லை உங்கள் பையன் கோபியே எவ்வளோ நாள் வேணாலும் தங்கலான்னு தான் சொல்ல முடியுமா, அப்படி இவங்க எப்போ வேணாலும் வரலாம் தங்கலான்னு சொன்னால் உங்கள் பையன் கோபி இந்த வீட்டை விட்டு போக மாட்டார், அதுக்காக தான் பணத்தை வாங்கினேன், இப்போ 10 நாளைக்கு 13,000 ரூபா பணம் கொடுத்துருக்காரு,
சீக்கிரமாவே கிளம்பிடுவோம் அப்படின்னு ராதிகா சொல்லியிருக்காங்க. கோபி அவர் குடும்பத்தோட ஒன்று சேர்ந்து தனியாக இருந்தால் தான் நல்லதுன்னு எனக்கும் தோணுது. இங்கே கோபி ராதிகா சிரித்து பேசினாலே உங்களுக்கு பிடிக்கல, கோபியவும் ராதிகாவையும் பிரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால தான் கோபி முதல்ல இந்த வீட்டை விட்டு போனால் போதும்னு எனக்கு தோணுது அத்தை. நான் நிம்மதியாக என் வேலையை பார்க்க வேண்டாமா? இனியாக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், உங்களுக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், மொத்தத்தில் நான் வீட்டை கவனிக்கணும், எனக்கு பண தேவை இருக்குது. அதனால தான் வீட்டில் வந்து தங்கின கோபிக்கிட்ட பணம் வாங்கினேன். இதில் எந்த பெரிய தப்பையும் நான் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. எப்போ பார்த்தாலும் உங்கள் பையன் கோபிக்கு சப்போர்ட் பண்ணி என்னை திட்டுறதை விடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பணத்தை எண்ணிக்கிட்டே அப்படியே பாக்கியா உள்ளே போயிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஈஸ்வரிக்கு அவ்வளோ கோவம் வருது. எவ்வளோ சொன்னாலும் இந்த பாக்கியாவும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா. என் பையன் என் பேச்சை மட்டும்தான் கேட்பான்னு நினச்சேன். அவனும் இந்த ராதிகா மையூன்னு இவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். சீக்கிரமாகவே இந்த ராதிகாவையும் மையூவையும் வீட்டை விட்டு போக வைக்கணும், இல்லைனா என் பையன் இங்கே சந்தோஷமாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த இனியா சொல்கிறாங்க, பாட்டி எனக்கு என்னவோ பயமாக இருக்குது. இங்கே ராதிகா 10 நாள் தான் இங்கே இருப்போன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அப்பாவையும் கூடயே கூட்டிகிட்டு போயிடுவாங்களா? அப்புறம் அப்பா நம்ம கூட இருக்க மாட்டாங்களா பாட்டி அப்படின்னு கேட்க, எவ்வளவோ செஞ்சு உன் அப்பாவே இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். ராதிகா பேசுகிற பேச்சுக்கெல்லாம் அவளை அவமானப்படுத்தினேன். அப்பையும் இந்த ராதிகா கோபியை விட்டு பிரிஞ்சு போகாமல் இப்படி அவன் கூடயே வருவான்னு நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை இனியா. இப்போ உங்கள் அப்பா வேற என் ரூமில் இருக்காமல் அங்கே தனியாக ரூமில் போய் தங்க ஆரம்பிச்சிட்டான். இந்த பாக்கியா வேற மையோவுக்கு சாப்பாடு கொடுக்கறது, காஃபி போட்டு கொடுக்கறதுன்னு இங்கே ராதிகாவையும் மையோவையும் ரொம்பவே சந்தோஷமாக கவனிக்கிறா. அப்படி இருக்கும்போது இன்னும் என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. எனக்கு இருக்கிற கோவம் எல்லாமே இந்த பாக்கியா மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்கியா மேலே ரொம்பவே கோவமாக இருக்கிறதுனால இனியா கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. ஹோட்டலுக்கு போன பாக்கியாவுக்கு நிறைய ஆர்டர் வருது. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் இந்த பொங்கலுக்காக ஒரு பெரிய ஆர்டர் எடுத்து செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதனால் மறுபடியும் பாக்கியா தனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் பொங்கலுக்காக ஆர்டர் எடுக்கிறோம், நிறையா ஸ்வீட்டெல்லாம் செய்ய போகிறோம், புதுவிதமான ஸ்வீட்டெல்லாம் இருக்க போதும், ரொம்ப கம்மி விலையில தான் இதெல்லாம் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஹோட்டலுக்கு வெளியில் அங்கே எழுதியும் வைக்கிறாங்க. இதை வர கஸ்டமர் எல்லாருமே பார்த்துட்டு பாக்கியா கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏற்கனவே பூஜைக்காக நீங்கள் பெரிய ஆர்டர் எடுத்தீங்க, அந்த ஆர்டரில் கிடச்ச பொருள் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, ஸ்வீட் எல்லாம் ரொம்ப ருசியாக இருந்தது, மறுபடியும் பொங்கலுக்காகவும் ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா, ஆர்டர் நாங்கள் கொடுக்கணுன்னா கொஞ்சம் கம்மி விலையில் போட்டிங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஆர்டர் தர தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்ல, அவங்களுக்கு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரியே விலையெல்லாம் கம்மி பண்ணி இங்கே பாக்கியா நிறைய ஆர்டரை வந்து கொடுக்கறதுக்கு நிறைய ஆர்டர் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த பெரிய ஆர்டரை எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஸ்வீட் எல்லாத்தையும் கஸ்டமர் வந்து சாப்பிட்டு பார்த்து கண்டிப்பாக நம்ம ஹோட்டலை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லி இங்கே இந்த ஆர்டருக்காக பாக்கியா எப்பயும் போல் ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்யாமல் ரொம்ப புது விதமான ஸ்வீட்டெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதனால் பாக்கியாவோட ஹோட்டலுக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே இந்த ஸ்வீட் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அடிக்கடி இந்த ஸ்வீட்டெல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. பாக்கியாவுக்கும் ரொம்பவே கஸ்டமர் அதிகமாக வராங்க. பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்து செல்வி சொல்கிறாங்க, அக்கா உனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நீ முன்னேறிக்கிட்டே போகிறக்கா. ஒரு பக்கம் வீட்டில் கோபி சார் மறுபடியும் வந்ததாலையும் இங்கே நீ என்ன செய்ய போறியோ தெரியல அப்படின்னு நினச்சேன். ஆனால் கோபி சார் அவர் குடும்பமாக வந்ததுலேயும் நீ அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு தான் தங்க வச்சிருக்க. நீ ரொம்ப பொறுமையாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் தெளிவாக முடிவெடுக்கிறக்கா. அவங்க தங்குற வரைக்கும் தங்கிட்டு பணத்தை கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் உன் அத்தை தான் என்ன முடிவெடுக்க போகிறாங்களோ, தான் பையன் முக்கியம்னு நினச்சி உன்னை என்ன பேச்சு பேச போகிறாங்களோ தெரியல. ஆனாலும் ஹோட்டலில் நீ ஒவ்வொரு வேலையாக செஞ்சு அந்த பிரியாணி ஆர்டரில் நம்ம ஹோட்டல் பக்கமே கஸ்டமர்ஸ் வராமல் இருந்தாங்க. நம்ம ஹோட்டலுக்கு சாப்பிட வர கஸ்டமர் கூட ரொம்பவே சந்தேகப்பட்டாங்க. ஆனால் இப்போ எல்லாரும் நம்பி வந்து நீ செய்கிற ஸ்வீட்டெல்லாம் நிறைய வாங்கிட்டு போகிறாங்க, நிறைய பேர் ஆர்டர் கொடுக்குறாங்க. இதில் பொங்கலுக்கு வேற பெரிய ஆர்டர்லாம் எடுக்க நீ இருக்க. எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குக்கா உன்னை நினைக்கும் போது அப்படின்னு செல்வி சொல்லி பாக்கியாவை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. இந்த பெரிய ஆர்டர் எடுக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும், நிறைய பேர் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா இதில் ஒரு பெரிய லாபம் எடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறாங்க பாக்கியா. அதனால் தாங்கிட்ட வேலை பார்த்த அந்த ஷெஃப்பை மறுபடியும் வர வச்சு இங்கே ஷெஃப் மூலமாகவே புது அங்கே சாப்பாடெல்லாம் செய்ய வைக்கிறாங்க. எப்பயும் போல் இல்லாமல் கஸ்டமர் விரும்பி சாப்பிட்ற மாதிரி தரமான
ஆரோக்கியமான உணவை கொடுக்கணும். இந்த முறையும் நம்ம ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ஷெஃப் கிட்டேயும் அங்கே ஹோட்டலில் வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃப் கிட்டேயுமே பாக்கியா சொல்ல, அங்கே இருக்க எல்லாரும் கவலைப்படாதீங்கக்கா, நீங்கள் கண்டிப்பாக இதுலேயும் ஜெயிக்க தான் போகிறீங்க. யார் என்ன பிரச்சனை செஞ்சாலும் நீங்கள் ஜெயிக்கிறத தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல, பாக்கியா ரொம்ப சந்தோஷத்தோட இந்த ஆர்டர் எல்லாத்தையுமே வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ஷெஃப்பும் பாக்கியா மேலே உள்ள நம்பிக்கையில் பாக்கியாவுக்கு நம்ம செஞ்ச பிரச்சனை வரைக்கும் போதும், இனி பாக்கியாவுக்காக ஒவ்வொன்றையும் நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா பாக்கியா மேடம் நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருந்தாலும் என் குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்காங்க. இப்போ வரைக்கும் நான் பெருசாக ஹோட்டலுக்கு வேலைக்கு வரலனாலும் எனக்குன்னு சம்பளம் கொடுத்து என் குடும்பத்தையே பார்த்துக்கிறது இந்த பாக்கியா மேடம் தான். அவங்களுக்கு உதவி செய்யணும், இந்த ஹோட்டலை நல்லபடியாக ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும் அப்படின்னு ஷெஃப்பும் நினைக்கிறாரு. வீட்டுக்கு போன பாக்கியா ரொம்பவே சந்தோஷமாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது பொங்கலுக்காக தான் பெரிய ஆர்டர் எடுக்க போகிறத வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியுமே சொல்கிறாங்க. இதை கேட்டு கோபி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பாக்கியா, நீ எவ்வளோ பெரிய திறமசாலியாக இருக்க, மறுபடியும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதில் நீ சாதிச்சு காட்டுற பாத்தியா, உன்னை மாதிரி யாராலையுமே முடியாது பாக்கியா அப்படின்னு பேசும்போது சந்தோஷமாக இருந்த பாக்கியா கோபி பேசுகிறத கேட்டு ரொம்ப அமைதியாயிடுறாங்க. இதை கேட்டுட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க, நீ ஹோட்டலெல்லாம் நல்லபடியாக தான் நடத்துகிற, பெரிய பெரிய ஆர்டரை எடுத்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிற, சாதிச்சு காட்டணும்னு நினைக்கிற, ஆனால் உன் வாழ்க்கையை பற்றி ஏன் பாக்கியா யோசிக்க மாட்டேங்கிற? கோபி இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்டில் இருப்பதா சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நீயும் கோபியும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீ கோபி குடும்பமாக ராதிகா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்ற. ஏன் பாக்கியா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. இன்னும் எத்தனை நாள் நான் உன் கூட இருக்க போகிறேன்? நீ நல்லா இருக்கணும், உனக்குன்னு யாராவது கூடயே இருக்கணும்னு நினச்சி தானே இப்படியெல்லாம் செய்கிறேன். நீ ஏன் உன் வாழ்க்கையை பற்றி யோசிக்க மாட்டேங்கிற பாக்கியா? உன்னை நினச்சாதான் எனக்கு ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது. உன் மாமனார் கூட இருந்திருந்தா கூட நான் இப்படியெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டேன். ஆனால் இப்போ நீ தனியாக இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற, உன் பசங்களும் உன்னை பெருசாக கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. உன் கூட இருக்க நான் உனக்கு நல்லது செய்யணும்னு நினச்சேன், ஆனால் அதையும் நீ ஏற்றுக்க மாட்டேங்கிறியே பாக்கியா. கோபி இதே வீட்டில் இருக்கட்டும், கோபி எங்கேயும் போக வேண்டாம். ஆனால் ராதிகா மயுவை வீட்டை விட்டு போக சொல்லிடு. அவங்க தான் புது வீடு பார்த்துருக்காங்கல்ல, அங்கே போய் இருக்கட்டும். எனக்கு இந்த ராதிகா வீட்டுக்கு வந்தது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை பாக்கியா அப்படின்னு ஈஸ்வரி கண் கலங்கிக்கிட்டே பேசும்போது உடனே பாக்கியா சொல்கிறாங்க, அத்தை, உங்களுக்கு உங்கள் பையன் பெருசாக இருக்கலாம், இருந்தாலும் என் வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க, அது நல்லது தான். ஆனால் முடிஞ்சு போன வாழ்க்கையை பற்றி யோசிக்க எனக்கு விருப்பம் இல்லையே. சொல்லப்போனால் உங்கள் பையன் கோபி கூட இருக்கும்போது நான் கொஞ்சம் கூட சந்தோஷமாகவே இல்லை. எப்போ பார்த்தாலும் என்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருந்த கோபி என்னைக்கு நான் வேண்டான்னுட்டு என்னையே ஏமாற்றி டிவோர்ஸ் வாங்கிட்டு ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ அன்னைக்கு தான் நான் எனக்குள்ளே எவ்வளோ திறமை இருக்குன்றதையே கண்டுபிடிச்சேன். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் பிரச்சனையாக செஞ்சார் உங்கள் பையன். நான் மசாலா அரைக்கும் போது கூட, மசாலா அந்த வேலை செய்யும்போது கூட நீ இதுக்கு தான் லாய்க்குன்னு பேசி அவமானப்படுத்தினாரு. கேன்டீன் ஆர்டர் எடுத்தேன், அதையும் ராதிகா ஒன்றும் இல்லாமல் செஞ்சாங்க. இப்படி இந்த ராதிகாவாலையும் கோபியாலையும் நான் அவமானப்பட்டு நின்னது தான் அதிகம். ஆனால் இப்போ நான் என்ன வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் தாங்கி முன்னேறணும் அப்படின்னு இருக்கும்போது மறுபடியும் கோபியை என் வாழ்க்கையில் வரணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கோபி இருக்கிற இடம் வேணால் சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் கோபி என் வாழ்க்கையில் வந்தால் எனக்கு என்றைக்கும் சந்தோஷமே இருக்காதத்த. அதனால் நான் என் வழியை பார்த்து நிம்மதியாகவும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறேன். இங்கே கோபி சந்தோஷமாக ராதிகா கூட போகட்டும். அது மட்டும் இல்லை, ராதிகா வேணுன்றதுக்காகவும் ராதிகாவை கல்யாணம் பண்ணணுன்றதுக்காகவும் நம்ம குடும்பத்தை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காத உங்கள் பையனை மறுபடியும் என் வாழ்க்கையில் ஏற்றுக்கணுன்ற அவசியம் கொஞ்சம் கூட எனக்கு இல்லவே இல்லை. இப்போ என்னால் சாதிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. உங்கள் பையன் உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு போனதுக்கப்புறமா நான் அவரை நம்பியோ இல்லை அவர் வீட்டு வாசல்லையோ போய் நிற்கலத்த. என்னால் முடிஞ்சதை செஞ்சு நம்ம குடும்பத்தை நல்லபடியாக இப்போ வரைக்கும் நடத்திட்டு வரேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இனியும் உங்கள் எல்லாரையும் நான் நல்லபடியாக பார்த்துப்பேன். கோபி என் வாழ்க்கையில் வரதை பற்றி இனி தயவு செஞ்சு யாரும் பேசவே வேண்டாம் அப்படின்னு இங்கே ஈஸ்வரி பேசுனதுக்கு சரியான பதில் சொல்கிறாங்க இங்கே பாக்கியா பேசின பேச்செல்லாம் கேட்டு ஒரு பக்கம் இங்கே கோபி, இன்னொரு பக்கம் ஈஸ்வரின்னு பேரதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாக்கியா என் மேலே இருக்கிற கோவத்தை இன்னும் கொஞ்சம் கூட குறைக்காம நான் அவளுக்கு செஞ்ச பிரச்சனையெல்லாம் நினச்சிட்டு இருக்காளே அப்படின்னு இங்கே கோபியும் நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் இனியா, அம்மா நீங்கள் முன்னாடி நடந்ததெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, ஆனால் அப்பா இப்போ திருந்திட்டாரு, மனசு மாறிட்டாரு. உங்கள் அருமை பெருமை என்னன்னு அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தானம்மா இவ்வளோ பாசமாக எல்லாருக்கிட்டேயும் பேசுகிறாரு. ஏம்மா உங்ககிட்ட எப்பயுமே கோவப்படுற அப்பா
உங்களுக்கு உதவி செய்யணுமான்னு கேட்டு நல்லது செய்ய நினைக்கிறாருமா. நீங்கள் ஏமா அப்பாவை ஏற்றுக்கக்கூடாது? ராதிகாவை வீட்டை விட்டு அனுப்பிடலாமா? நீங்கள், நான், அப்பா, பாட்டி, அண்ணன், அண்ணின்னு எல்லாரும் சந்தோஷமாக ஒத்துமையாக இந்த வீட்டிலேயே இருக்கலாமேம்மா அப்படின்னு கோபிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இனியா. உடனே பாக்கியா, இனியா, நீ உங்கள் அப்பா மேலே இருக்கிற நம்பிக்கையிலையும் பாசத்துலையும் இப்படி பேசிகிட்டு இருக்க. ஆனால் இந்த கோபி மேலே எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையும் வராது, என்றைக்கும் இவர் மேலே பாசமும் வராது. அது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ என் வாழ்க்கையில் நான் முன்னேறணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்குது. இனி என் வாழ்க்கையில் என் பசங்களும் என் அத்தையும் மட்டும்தான் முக்கியம். மற்ற யாரையும் பற்றி நான் யோசிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு மறுபடியும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு பதில் பேச முடியாமல் கண் கலங்கி போய் இருக்கிறாங்க இனியாவும் ஈஸ்வரியும். இங்கே மறுபடியும் பெரிய ஆர்டர் எடுத்த பாக்கியா ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. அவங்க கண்முழிச்சு வேலையெல்லாம் செய்கிறாங்க. நல்லபடியாக இந்த ஆர்டரையும் செஞ்சு எல்லா கஸ்டமருக்கும் ரொம்ப தெளிவான, ரொம்ப அருமையான, ஆரோக்கியமான ஸ்வீட் எல்லாத்தையுமே செஞ்சு அனுப்புகிறாங்க. வாங்கின கஸ்டமர் எல்லாருமே ரொம்ப பெருமையாக பாக்கியாவை புகழ்ந்து பேசுகிறாங்க. ஏற்கனவே நீங்கள் எடுத்த அந்த பிரியாணி ஆர்டரில் நீங்கள் எவ்வளவோ அவமானப்பட்டிருக்கீங்க. ஆனாலும் அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஆர்டரும் எடுத்து நீங்கள் சாதிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு வந்த கஸ்டமர் பாக்கியாவை பெருமையாக பேசுகிறத கோபி பார்க்குறாரு. கோபி நினைக்கிறாரு, இப்படிப்பட்ட பாக்கியாவை நம்ம போய் வேண்டான்னு சொல்லிட்டோமே, இந்த பாக்கியாவை நம்ம கூடயே இருந்திருக்கணும். இந்த பாக்கியா வேண்டான்னு சொல்லிட்டு ராதிகா பின்னாடி போய் கல்யாணம் பண்ணது ரொம்ப பெரிய தப்பாக போச்சு. என் குடும்பத்தை விட்டு இங்கே ராதிகா வேணும்னு போய் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போக வேண்டிய நிலைமையாயிருச்சு. எவ்வளவோ பிரச்சனையை நான் பார்த்துட்டேன். இப்போ தான் எனக்கு பாக்கியாவோட பெருமையே தெரிய வருது. வந்த எல்லாரும் பாக்கியாவை எவ்வளோ புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னு சந்தோஷமாக பார்த்துட்ருக்காரு கோபி. இங்கே பாக்கியா ஒவ்வொரு ஆர்டரையும் எடுத்து ரொம்ப நல்லபடியாக முடித்து அதிகமாக சம்பாதிக்கிறத பார்த்த கோபி சந்தோஷத்தில் ராதிகா கிட்ட போய் சொல்கிறாங்க, ராதிகா, இங்கே பாக்கியாவை பார்த்தியா, எவ்வளோ பெரிய ஆர்டரெல்லாம் எடுத்து தனியாளாக இருந்து ரொம்ப அழகாக சம்பாதிச்சிட்ருக்கா. வந்த கஸ்டமர் எல்லாரும் பாக்கியாவை புகழ்ந்து பாராட்டி பேசினாங்க. நானும் பாக்கியாவுக்கு உதவி செய்யலான்னு நினச்சேன். ஆனால் பாக்கியா என்னை பார்த்தாலே கோவப்படுறா. பாக்கியா கிட்ட பேசவே பயமாக இருந்தது. அதனால் ஓரமாக நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். கஸ்டமர் எல்லாரும் பாக்கியாவை ரொம்ப பெருமையாக பேசிட்டு போனாங்க. நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த பிரியாணி ஆர்டரில் பாக்கியாவுக்கு தேவையில்லாத பிரச்சனையை தந்தது பெரிய தப்புன்னு இப்போ தான் எனக்கு புரிய வருது. ஹோட்டலில் நம்பி அவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிட்டு போகும்போது என்னால் எத்தனையோ கஸ்டமர் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனாங்க. நிறைய கஸ்டமர் பாக்கியாவை நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவ்வளோ பணத்தையும் திருப்பி தர சொன்னாங்க. ஆனால் நான் செஞ்ச பிரச்சனை எல்லாத்துல இருந்தும் பாக்கியா வெளியில் வந்து மறுபடியும் இவ்வளோ அழகாக சாதிச்சு காமிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே பாக்கியா செஞ்ச ஒவ்வொரு வேலையும் சொல்லி ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. இப்படிப்பட்ட பாக்கியாவை விட்டுட்டு நான் இப்படி வெளியில் வந்திருக்க கூடாது, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் ராதிகா அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே கோபி பேசுகிறாரு. அதுக்குடனே ராதிகா சொல்கிறாங்க, கோபி, அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. நீங்கள் பாக்கியாவை டிவோர்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ என் கூட வாழ்ந்துட்டு இருக்கும்போது நீங்கள் எதுக்கு இப்படி பாக்கியாவை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்கீங்க? வேண்டாம் கோபி, பாக்கியா மேலே உள்ள பாசத்தில் அப்புறம் என்ன வேண்டான்னு நினச்சிடாதீங்க அப்படின்னு சொல்ல, அது இல்லை ராதிகா, நான் நினச்சேன் நீ மட்டும்தான் நல்லா சம்பாதிக்கிற, நீ நிறைய படிச்சிருக்க, இப்படி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் என் அப்பா இப்படி பாக்கியாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பாக்கியாவை நினச்சி கோவத்தில் பாக்கியாவுக்கு ஏதாவது செய்யணும், அப்படி பாக்கியாவை அவமானப்படுத்தணும், என் குடும்பத்தில் இருந்தே பாக்கியாவை பிரிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பாக்கியா எனக்கு நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்கா. எனக்கு நல்லது செஞ்ச பாக்கியாவுக்கு எல்லாமே நல்லதாக நடக்குது. பாக்கியாவை நான் தான் புரிஞ்சிக்காமல் நிறைய பிரச்சனை செஞ்சுட்டேன் அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டு பாக்கியாவை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு. பாக்கியா கிட்ட போய் நன்றி சொல்லணும், பாக்கியா கிட்ட வாழ்த்து சொல்லணும். ஆனால் பாக்கியா நான் பேச வந்தாலே திட்டுறாளே, என்ன செய்ய அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க கோபி எல்லாருமே அங்கே தூங்க போனதுக்கு அப்புறமா இங்கே கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவை பார்க்கறதுக்காக போகிறாரு கோபி. ரொம்ப நேரம் ஆகியும் கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாக்கியா கணக்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. நாளைக்கு ஹோட்டலில் என்னென்ன வேலை இருக்குது, என்னென்ன ஆர்டர் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே போன கோபி பாக்கியாவை பார்த்து, இங்கே பாக்கியா, இன்னும் நீ தூங்க போகலையான்னு கேட்க, உடனே பாக்கியாவும், முதல்ல நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, என்னை பற்றி எதுக்கு அக்கறையாக கேள்வி கேட்டுட்ருக்கீங்க, எனக்கு ரெஸ்ட் எடுக்க போக தெரியும், இப்போ எனக்கு வேலை இருக்குது, இதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பாக்கியா, நீ எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்திருக்க, எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்திருக்க, ஆனால் நான் ஒன்றை புரிஞ்சிக்காம ஒன்றை விட்டுட்டு தனியாக போயிட்டேனே, நான் செஞ்சது பெரிய தப்பு அப்படின்னு பாக்கியாவை பார்த்து கண்கலங்கிக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு கோபி. உடனே பாக்கியாவும், வேண்டாம் வேண்டாம், நீங்கள் இப்போ என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம், நீங்கள் போங்க, ராதிகா உங்களுக்காக காத்துட்ருப்பாங்க, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல,
உனக்கு நிறைய வேலை இருக்குன்னு எனக்கு தெரியும். தனி ஆளாக இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற. என் பசங்களை பற்றி யோசிக்காம, வளர்ந்த பசங்க இருக்காங்க, கல்யாணம் முடிச்ச பையன் இருக்கான்னு கூட யோசிக்காம ராதிகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நீ என் பசங்களுக்காகவே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்க. இதை நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேனே, என்னை மன்னிப்பியா பாக்கியா அப்படின்னு பாக்கியாவோட கையை பிடிச்சு மன்னிப்பு கேட்குறாரு கோபி. இதை எதிர்பார்க்காத இங்கே பாக்கியா ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோபி சொல்கிறாரு, உன்னுடைய பெருமை உன்னுடைய திறமை என்ன, பெருமை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உன்னை விட்டு பிரிஞ்சு இந்த வீட்டில் இருந்து என்னால் போகவே முடியல. அது மட்டும் இல்லாமல் என் பசங்க முக்கியம், என் அம்மா முக்கியம், அதே மாதிரி நீயும் என் வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்னு எனக்கு தோணுது. உன்னை நான் பிரிஞ்சிருக்கக்கூடாது, உன்னை விட்டுட்டு உன்னை ஏமாற்றிட்டு நான் போயிருக்கக்கூடாது. மொத்தத்தில் இன்னொரு கல்யாணம் நான் செஞ்சுருக்கவே கூடாது பாக்கியா அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே பாக்கியாவோட கையை பிடிச்சிக்கிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. நீ நீ என்னதான் நான் பிரச்சனை செஞ்சாலும் என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்க. ரொம்ப நன்றி பாக்கியா. நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிரு பாக்கியா. நான் உன் கூட ஒன்று சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன் பாக்கியா அப்படின்னு அழுதுகிட்டே கேட்கும்போது இதை பார்த்துட்டு கோபி இப்படி பேசுகிறத கேட்டு தாங்க முடியாத இங்கே பாக்கியாவும், போதும் நிறுத்துங்க கோபி, இப்படியெல்லாம் பேசுனா நான் உங்களை நம்பிடுவேன் நினைக்கிறீங்களா? இப்படி பேச உங்களுக்கே அசிங்கமாக இல்லை? உங்கள் மனைவி ராதிகா இதெல்லாம் கேட்டால் என்ன நினைப்பாங்க? உங்கள் குடும்பம்னா அது ராதிகா குடும்பம் தான். மறுபடியும் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு ஏன் கூட வாழணுன்ற ஆசை உங்களுக்கு எப்படி வந்தது? இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். பசங்க இருக்காங்க, அதுவும் பாக்கியா கூட இருக்கும்போதே நம்ம தப்பு செய்கிறோம், குடும்பத்தோடு இருக்கிறது தான் நல்லதுன்னு திருந்தி வந்திருந்தா நாம் யாரும் பிரிஞ்சிருக்கவும் மாட்டோம், ஒத்துமையாக ஒரே குடும்பமாக இருந்திருப்போம். ஆனால் இப்போ எல்லாமே முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா புதுசாக வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக வந்து பேசிகிட்டு இருக்கீங்களா? இதுக்காக தான் இந்த வீட்டு பக்கமே நீங்கள் வரக்கூடாதுன்னு உங்கள் அம்மா கிட்ட அவ்வளோ பேசினேன், புரிய வச்சேன். ஆனால் உங்கள் அம்மா என் பையன்தான் முக்கியம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ மனசு மாறிட்டீங்களா? ஏன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நீங்கள் பேசிட்டா நான் உங்களை நம்பி உங்களை ஏற்றுப்பேன்னு நினச்சிங்களா? என்னைக்கும் நீங்கள் என் வாழ்க்கையில் வரவே முடியாது. அதுவும் ராதிகாவை ஏமாற்றிட்டு இப்படியெல்லாம் என்கிட்ட வந்து பேச உங்களுக்கு என்ன எப்படி இப்படி தோணுது? என்ன தகுதியும் உரிமையும் இல்லாமல் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே முதல்ல வந்திருக்கவே கூடாது. இந்த வீட்டுக்காக பணத்தை வாங்கிட்டு தானே ராதிகாவை கூட்டிகிட்டு வெளியில் போனீங்க. என் கூடயே இருந்தப்ப என் வாழ்க்கையை பற்றியும் என் பசங்களோட வாழ்க்கையை பற்றியும் யோசிக்காமல் ஏமாற்றிட்டு தானே போனீங்க. அப்புறம் இப்போ என்ன புதுசாக என் மேலே பாசம் வந்த மாதிரி நடிச்சிட்ருக்கீங்க? நீங்கள் எவ்வளோ பாசமாக பேசினாலும், எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி வந்தாலும், இன்னொரு தடவை உங்களை நம்பி ஏமாற நான் தயாராகவே இல்லை. உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு வாழ்க்கை இருக்குது, அதில் நான் என்றைக்கும் தலையிட மாட்டேன். அதே மாதிரி என் சந்தோஷம், என் நிம்மதியை ஒன்றும் இல்லாமல் செய்ய மறுபடியும் இப்படிலாம் வந்து பேசுனீங்கன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இன்னும் நீங்கள் ஒரு நாள் கூட ராதிகா கூட இங்கே இருக்கக்கூடாது. உங்கள் குடும்பத்தை கூட்டிகிட்டு உடனே இந்த வீட்டிலேருந்து வெளியில் போகணும். இத்தனை நாள் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இங்கே தங்கினதே பெருசு தான். ராதிகாக்காகவும் மயுவுக்காகவும் தான் நீங்கள் எல்லாரும் இங்கே தங்கலாம். அதுவும் பணத்தை வாங்கிட்டு தான் நான் இங்கே உங்களை தங்கவே விட்டேன். இனி நீங்கள் இப்படி பேசுனதுக்கப்புறமா உங்கள் மனசை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் கோபி. நீங்கள் செய்கிறது ரொம்ப பெரிய தப்பு. உடனே ராதிகாவை கூட்டிகிட்டு உங்கள் புது வீட்டுக்கு போயிருங்க. என் முன்னாடியே இருக்காதீங்க. உங்கள் முகத்தில் முழிக்க எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம, ராதிகாவோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காம என்கிட்ட வந்து பேசுகிறீங்களே, கண்டிப்பாக உங்களெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் கோபி. நாளைக்கே ராதிகாவை கூட்டிகிட்டு இந்த வீட்டிலேருந்து நீங்கள் கிளம்பியே ஆகணும். இன்னொரு தடவை என்கிட்ட இப்படி வந்து பேசுனீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு கோபியை வெளுத்து வாங்கிட்டு கோபியை வீட்டை விட்டு வெளியில் போக சொன்ன பாக்கியா நாளைக்கே கோபி இந்த வீட்டிலேருந்து கிளம்பணும் அப்படின்னு தன்னுடைய முடிவை சொல்லிட்டு கோபியை திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்படி பாக்கியா பேசுவாங்கன்னு எதிர்பார்க்காத கோபி, நான் திருந்திட்டேன், நான் மனசு மாறிட்டேன், ஆனால் பாக்கியா என்னை நம்ப மாட்டேங்கிறா, என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாளே. பாக்கியாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு பாக்கியா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி ராதிகா பாக்கியான்னு எல்லாரும் ஒன்றாவே இருக்கலாம்னு நினச்சா பாக்கியா என் மேலே இருக்கிற கோவத்திலிருந்து வெளியில் வராமல் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாளேன்னு மனசு வேதனைப்பட்ட கோபி நினைக்கிறாரு. எப்படியாவது பாக்கியாவை சமாதானப்படுத்தி இதே வீட்டில் ராதிகா மயூனி எல்லாரும் ஒன்றா இருந்துடலான்னு பார்த்தா பாக்கியா நான் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு தன்னுடைய முடிவை சொல்லிட்டு போகிறாளே, இப்போ என்ன செய்யணும் தெரியலையே அப்படின்னு பாக்கியா பேசின பேச்சால் ஒரு பக்கம் பயந்த கோபி ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாரு.